இத கொண்டு போய் வேலு கிட்ட கொடுத்துட்டோமே. அப்புறம் எப்படி இது இங்க வந்துச்சு? ஆ. டேய், அதை செக் பண்ணு. ஹலோ, சொல்லு சக்தி. நீ ஃபோன் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எதுக்காக நீ வரைஞ்ச அந்த டிராயிங்க ஏன் ரூம்ல கொண்டு வந்து வச்சிருக்க? அந்த டிராயிங் வேணா உன்னோட தான் இருக்கலாம், ஆனா அதுல என்னோட உயிர் இருக்கு. என் உயிர்ல கலந்த உன்னை உருவமா வரைஞ்சிருக்கேன். அந்த ஓவியத்துக்கு உயிரா என் உயிரையே கொடுத்துருக்கேன். அதனால தான் அது உயிர் ஓவியமா உன் முன்னாடி இருக்கு. என் உயிர்ல கலந்து உன்னை உருவமா வரைஞ்சிருக்கேன். நான் வரைஞ்ச ஓவியத்தை உத்து பாரு. அது கண்ணில் என் உருவம் தெரியும். இந்த மாதிரி கவிதையெல்லாம் என்கிட்ட பேசாத, எனக்கு பிடிக்காது. நான் கவிதையெல்லாம் பேசல, நிஜமாதான் சொல்றேன். அந்த ஓவியத்தை ஒத்துப்பாரு. அந்த ஓவியத்தோட கண்ணில் என் உருவம் தெரியும். ஹலோ, என்ன தெரிஞ்சதா? இல்ல இல்ல இல்ல, தெரியல. இல்ல, தெரிஞ்சிருக்கும். நீ போய் சொல்ற. நல்லா உத்துப்பாரு. உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைய சேரன் பெருசாக்கி பிரிச்சுட்டான். இங்க பாரு சக்தி, கூடிய சீக்கிரமே நம்ம ஒன்னா சேருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. முதல்ல நீ வரைஞ்ச இந்த டிராயிங்க எடுத்துட்டு போ. நீயா வந்து எடுத்துட்டு போற, இல்லன்னு வெச்சுக்கோ நானே எங்கேயாச்சும் தூக்கி போட்டுருவேன். தயவு செஞ்சு அந்த ஓவியத்தை தூக்கி போடாத. ஏன்னா அந்த ஓவியத்துல என் உயிர் இருக்கு. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. இங்க பாரு, உனக்கு பிடிக்கலனா நீ அந்த ஓவியத்தை எங்க வேணா தூக்கி போடு. ஆனா அது உன்னால முடியாது. உண்மையாலுமே என் கூட வாழ உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ அந்த ஓவியத்தை எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிரு. அப்படியா? நான் இப்பவே தூக்கி போடுறேன்.